ட்ரம்ப்போட ஒரே அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு நிஃப்டி 50 300 பாயிண்ட்டுக்கும் மேலே கெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் இருந்துச்சு. மார்னிங் 24,200க்கும் மேலே ஸ்டார்ட் ஆன நிஃப்டி மத்தியானம் 1 மணி வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. 24,000 கிட்ட போட்ட நிஃப்டி சடனாக 300 பாயிண்ட் கிட்ட ஒரு ஏற்றத்தை சந்திச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவரோட ஆபரேஷன் ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்த தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணுறதாகவும், ஈரானோட இறுதி போர் நிறுத்த ஒப்பந்தம் கூடிய விரைவில் சைன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆபரேஷன் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுக்கு அப்புறம் அங்கே சிக்கியிருந்த 1600க்கும் மேற்பட்ட கப்பல்களை வெளியேற்றதுக்காக அமெரிக்கா 100க்கும் மேற்பட்ட அவங்களோட போர் விமானங்களையும் 15,000க்கும் மேற்பட்ட போர் வீரர்களையும் ஈடுபடுத்தியிருந்தாங்க. இப்போ ஈரானுடனான அந்த அமைதி பேச்சுவார்த்தையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இறுதி ஃபைனலா ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறதுனால இந்த ஆபரேஷன் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறதா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $110க்கும் கீழே போயிருக்கு. ரூபா 95 ரூபாய்க்கு மேல இருந்தது, கெயின் ஆகி 94.5 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதோட சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய கம்பெனிஸான மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஹீரோ மோட்டார் கார்ப் இந்த மாதிரியான நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸும் நல்லா வந்தது. நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ 300 பாயிண்ட் கிட்ட ஏறி 24,300 அப்படிங்கிற லெவல்ல நிஃப்டி இருக்கு. இந்த உயர்வு நாளைக்கும் நீடிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.